அரைச்சி விட்ட சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். இது வந்து ஹோட்டல்லையும் அந்த மாதிரி நமக்கு டிஃபனுக்கு எல்லாத்துக்குமே சாம்பார் கொடுக்கறதால இந்த மாதிரி அரைச்சி விட்டு தான் பண்ணுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு என்னென்ன காய் போடுறதுன்னு நான் சொல்கிறேன். இந்த சாம்பார் வந்து நீங்கள் வந்து டிஃபனுக்கும் யூஸ் பண்ணலாம், அதே சமயத்தில் நீங்கள் சாதத்துக்கும் விட்டு நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதில் வந்து எந்த காய் வேணாலும் நீங்கள் போடலாம். இதில் வந்து நான் வெள்ளை பூசணிக்காவும் மஞ்சள் பரங்கிக்காவும் எடுத்திருக்கேன். அதாவது மஞ்சள் பூசணிக்கான்னு சொல்லுவாங்க, பரங்கிக்காய் இது கொஞ்சம். அப்புறம் பார்த்திங்கன்னா முருங்கைக்காய், இதில் கேரட்டு, பீன்ஸு எந்த காய் வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். கத்திரிக்காய் எல்லாமே நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த 3 காய் போட்டு பண்ணுறது உங்களுக்கு நான் காமிக்கிறேன். அப்புறம் வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸ், பெரிய நெல்லிக்காய் சைஸ், லெமன் சைஸ்ன்னு வச்சுக்கோங்களேன், பெரிய லெமன் சைஸ் நான் வந்து புளி ஊற போட்டிருக்கேன். இது வந்து ஒரு 4 பேர் நீங்கள் தாராளமாக சாப்பிடலாம். அந்த குவான்டிட்டி பொறுத்து நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். இப்போ அரைக்கிறதுக்கு என்னெல்லாம் வேணுன்றதை நான் சொல்கிறேன். இதெல்லாம் பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவு தான் நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் காரம் அதிகமாக எடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் தனியா, 4 வரமிளகா, ஒரு ஸ்ப்ரிங் சொல்லுவாங்க இல்லையா, அந்த கொஞ்சமாக கருவேப்பிலை, அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, கொஞ்சமாக வெந்தயம் எடுத்திருக்கேன், அதுக்கப்புறம் கொஞ்சமாக தேங்காய் எடுத்திருக்கேன். இது எல்லாமே இப்போது வறுத்துட்டு நீங்கள் இப்போ விழுதாக அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ இந்த காயும் நல்லா எண்ணெயில் கொஞ்சம் வதக்கிட்டு புளி தண்ணியில் கொஞ்சம் வேக வச்சு இந்த வதக்கினதையும் வறுத்து விழுதாக அரைச்சதையும் அதில் மிக்ஸ் பண்ணி பருப்பையும் வேக வச்சு கலந்திங்கன்னா சாம்பார் ரெடி ஆகிடும். இப்போ பருப்பு தனியாக நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். உங்களுக்கு இப்போ நான் 4 பேருக்கு தேவைன்னா ஒரு சின்ன கப் அளவுக்கு பருப்பு எடுத்துக்கோங்க. இந்த கப் அளவுக்கு நான் பருப்பு எடுத்துக்கிறேன். இந்த பருப்பு எடுத்திங்கன்னா உங்களுக்கு 4 பேர் தாராளமாக நீங்கள் சாப்பிடலாம். இப்படி எல்லாத்தையும் ஒன்றா போட்டு கொஞ்சமாக நீங்கள் அப்படியே வறுத்துக்கோங்க. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக இருக்கிற தேங்காவை போட்டு வறுத்துக்கோங்க. ஏன்னா தேங்காய் ரொம்ப நேரம் நீங்கள் வதக்க வேண்டாம். இப்போ இதை வந்து விழுதாக அரைச்சி சாம்பாருக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இது நல்லா அலசி இந்த காயும் கொஞ்சம் வதக்கிக்கலாம். இந்த புளி கரைசல் கரைச்சி வச்சுக்கிட்டேன். குக்கரில் பருப்பு வேக வச்சுருக்கேன். இப்போது இதில் பார்த்தீங்கன்னா அந்த விழுதை நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். இதில் ஒரு பாத்திரத்தில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் குக்கிங் ஆயில் விட்டு இந்த மாதிரி இந்த காயை நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கி கொஞ்சம் வேக வச்சிங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். அதனால தான் இப்படி வதக்கிறேன். ரொம்ப பெரிய ப்ராசஸ்லாம் இல்லை. பருப்பு குக்கரில் வேக வச்சுட்டு அரைக்கிறதுக்கு விழுது ரெடி பண்ணிக்கோங்க. புளி கரைச்சல் அவ்வளோதான். இந்த காய் வெந்துட்டுன்னா எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி தாளிக்கணும், அவ்வளோதான். நான் பூசணிக்காய் பரங்கிக்காய்லாம் கொஞ்சம் பெருசாக போட்டிருக்கேன். ஏன்னா உங்களுக்கே தெரியும் இது வெந்ததுன்னா கொஞ்சம் ஸ்மாஷ் ஆகிற டைப் இது. அதனால் கொஞ்சம் பெருசாக போட்டுக்கோங்க. கொஞ்சம் சின்னதாக போட்டுட்டிங்கன்னா ஆடியோ உங்களுக்கு கிளியராக வராதுன்னு கொஞ்சம் சத்தமாக பேசுகிறேன். இதில் இப்போ புளி கரைசல் விட்டுடலாம். இது நல்லா கொதிக்கட்டும். இதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் நம்ம தூவின்றலாம்.
இது ஒன்றும் இல்லை, காய் கொஞ்சம் பெருசாக போட்டிருக்கேன், ஏன்னா கொஞ்சம் ஸ்மாஷ் ஆகிடும். அதனால் எப்போவுமே இந்த காய்ங்க பார்த்தீங்கன்னா பூசணிக்காவும் பரங்கிக்காவும் கொஞ்சம் ஸ்மாஷ் ஆகிற டைப்பு, அதனால் கொஞ்சம் பெருசாக போட்டிருக்கேன். இப்போது இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். அப்புறம் இந்த அரைச்ச விழுது இருக்கு இல்லையா, அதை போட்டுக்கலாம். ஒரு பாதி காய் நல்லா ஒரு 3/4 வெந்த பிறகு, முக்கால்வாசி வெந்த பிறகு நீங்கள் இதை ஆட் பண்ணுங்கள். இப்போ பருப்பும் ஆட் பண்ணி தாளித்து விட்டுட்டோம்னா இந்த அரைச்சி விட்ட சாம்பார் ரெடி ஆகிடும். எண்டில் உப்பு சேர்த்துட்டுலாம். பருப்பு பாருங்கள், குக்கரில் வேக வச்சு எடுத்திருக்கேன். கொஞ்சமாக மஞ்சத்தூள் அப்புறம் பெருங்காயத்தூள் தூவி இப்போ இது கொஞ்சம் வேக வச்சு எடுத்திருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா பருப்பு நல்லா இந்த மாதிரி குழைய வேகணும்னா ஒரே ஒரு டிப்ஸ் உங்களுக்கு நான் சொல்கிறேன். 1 ஸ்பூன் நல்லெண்ணெய், அப்படி இல்லைன்னா குக்கிங் ஆயில். ஆனால் நல்லெண்ணெய் விட்டிங்கன்னா அது பெட்டர். அதை நல்லெண்ணெய் விட்டிங்கன்னா 1 ஸ்பூன் உங்களுக்கு நல்லா இப்படி குழைய வெந்துடும். உங்களுக்கு திப்பியாலாம் வேகாது. அந்த நல்லெண்ணெய் விட்டிங்கன்னா அந்த உங்களுக்கு அந்த ப்ரெஷரை தக்க வச்சு நல்லா வெந்து குழைய வெந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். உங்களுக்கு இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். இப்போ இந்த பருப்பை அரைச்சி விட்ட குழம்புல நம்ம விட்டுட்டு தாளித்து எடுத்துடலாம். இதில் இப்போ பருப்பு விட்டாச்சு. எவ்வளோ தண்ணி தேவையோ அவ்வளோ தண்ணி நீங்கள் இன்னும் எக்ஸ்ட்ரா வேணும்னா நீங்கள் விட்டுடலாம். நல்லா உங்களுக்கு திக் கன்சிஸ்டன்சியில் நல்லா வரும். குக்கிங் ஆயில் தாளிக்கிறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் விட்டுருக்கேன். கடுகு போட்டுடலாம். கடுகு போட்டுட்டு இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் ஒரு வரமிளகாய் அரைச்சி விட்ட சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ரிவ்யூஸ் உனக்கு கொடுங்க. தேங்க்யூ வெரி மச்.